ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாண்டிச்சேரி வரைக்கும் போகிறோங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பைக் எடுத்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் ஆகுது. ஸோ இது வரைக்குமே அதுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக எந்த ஒரு அக்சசரிஸுமே வந்து நம்ம ஃபிட் பண்ணலங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி சப்போஸ் வந்து கீழே சாஞ்சு விழுந்துருச்சுன்னா சைடு வந்து ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட காஸ்ட் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு கிராஷ் கார்டாவது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாண்டிச்சேரியில் போயிட்டு நம்ம வந்து போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோங்க. ஸோ நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா கிராஷ் கார்டு இந்த மாதிரி பைக்குக்கான அக்சசரிஸ்க்கு வந்து ஒரு சரியான ஷாப் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நெட்டில் தான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் தான் வந்து பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்னை சைடு தான் நிறைய இருக்குது. ஸோ சென்னை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு ஒன் டேயில் வந்து ரிட்டன் ஆக முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நியர்பை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பாண்டிச்சேரியில் வந்து ஒரு நல்ல ஒரு கடை வந்து பார்த்தேன். ஸோ ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு அஃபோர்டபுளாக தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து கிளம்பிட்டோங்க. சரி, இப்போ நம்ம யார் யார் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நானும் இன்னொரு பையன் வந்து 2 பேர் தான் வந்து போக போகிறோம். ஸோ சரி, ஓகேங்க, நான் உங்களுக்கு போக வந்து எல்லாத்தையும் வந்து மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து 1 பாயிண்ட் தாங்க இருக்குது. ஸோ அதுவே வந்து பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நேராக நம்ம பாப்பாவடியில் போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த பையனையும் போய் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க கிளம்பணும். ஆக்சுவலாக 9 o'clockலாம் இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருந்தோம். ஸோ என்னால் தாங்க லேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பையன் வேறு முன்னாடிலேருந்து கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தான். ஸோ வெயில் வந்து பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு. ஸோ போகிறதுக்குள்ளே ஒரு வழியாக ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆனால் பெருசாக தெரியல, ஏன்னா மார்னிங் வெயிலுன்றதுனால பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹீட் தெரியல. இப்போ வந்து டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9:18 ஆகுதுங்க. ஸோ நம்ம ஊர்லேருந்து பாண்டிச்சேரி எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மேப் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஐ திங்க் வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், நம்ம பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணணும், ஒரு சில அக்சசரிஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தாங்க போகிறோம். நான் யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் தான் பார்த்தேன் இந்த ஷாப்பு. சென்னையில் தான் நிறைய ஷாப்லாம் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் லாங்குங்க. ஸோ இதுக்காக மெனக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பக்கத்தில் என்ன ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் தான் பார்த்தேன். பாண்டிச்சேரியில் ஒரு ஷாப் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500க்கு வந்து பெட்ரோல் அடிச்சிருங்க. ஸோ நம்ம வந்து பாண்டிச்சேரி போய் என்ட்ராகி அங்கே போட்டுக்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரியும் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் விசாரித்து பார்ப்போம். ஏற்கனவே லேட்டு, இங்கேயும் வந்து லேட் ஆகுது. நம்மளை வந்து வித்தியாசமாக பார்க்குறாங்க. கேமரா அப்படியா? சரி, ஓகேண்ணா. என்ன பார்க்குறேன்? நான் 500 ரூபாய்க்குண்ணா. உட்காந்து தடுட்டு உட்காந்து அப்புறம் என்ன பண்ணுறது? நம்ம வந்து பெட்ரோல் போட்டாங்க. கரெக்டாக 500 ரூபாய்க்கு அடித்தோம். 4 லிட்டர் சம்திங் இருந்தது. 5 லிட்டருக்கு 20 பாயிண்ட் வந்து கம்மிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கோடு ஏறிடுச்சு. அவன் வேறு என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல. நான் வரேன்னு சொன்னது 9 மணிக்கு. ஆக்சுவலாக எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அசால்ட்டாகவே கிளம்பிடுறேங்க. ஸோ டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாகவே கிளம்பிடுறேன். பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுது. எங்கே போனாலுமே என்னால் தாங்க லேட் ஆகிடுது. அவன் எப்போலேருந்து கிளம்பி உட்காந்துருக்கான்னு சொல்லி தெரியல. இதில் நேராக போகலான்னு நினைக்கிறேன். ரோடு தான் சரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ சாரி ப்ரோ, டைம் ஆகிடுச்சு. வரையிரு. சரி, ஓகே. ஸோ நம்ம பைக்குக்கு பார்த்திங்கன்னா அக்சசரிஸ் தாங்க வாங்க போயிட்டுருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹெட் வைசர், பபுள் வைசர்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாக் கலரில் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த வைசர் வந்து மாற்றிக்கோங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து கிராஷ் கார்டு ஹெச்டி பிராண்ட் தான் கேட்டிருந்தேன். என்ன ப்ரோ 100ஆ?
நான் சொன்னேன் இல்லைங்க, கரெக்டாக வந்து நம்ம ஊர்லேருந்து பாண்டிச்சேரி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸுங்க. கரெக்டாக ஒரு 12 o'clockலாம் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேங்க. ஃபுல்லாக வந்து ரோடு ஒர்க் போயிட்டுருக்குது போல இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோப்ரோவுக்கு சார்ஜர் இன்னும் வாங்கலைங்க. ஸோ சார்ஜர் ஒன்று வாங்கணும். ஸோ இப்போ வந்து என்ன ரூட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேராக பார்த்தீங்கன்னா சேத்தியாத்தோப்பு, அதுக்கப்புறம் வடலூர்லேருந்து கடலூர், ஸோ அதுக்கப்புறம் பாண்டிங்க. இதுதான் நம்ம ரூட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சேத்தியாத்தோப்பு வந்து தாண்டிட்டோம். ஐயோ ஆம்புலன்ஸுங்க, ஆம்புலன்ஸ் வருதுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வழி விட்டுருவோம். இருங்க, அந்த ஆம்புலன்ஸ் போய்கிட்டோம். ஸோ பாவங்க, சரி ஸ்டோப் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு தெரில. பாய் ப்ரோ. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செமையாக குளிர்ற மாதிரி இருக்குது. இந்த இடம்லாம் வெயில் வந்து மூடி இருக்குது. ஸோ வீட்டிலேருந்து கிளம்பும்போது சரியான வெயிலாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த ரோட்டில் ஓடுறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் புளியா மரம் ஃபுல்லாக ஒரு நிழலாகவே இருக்குது. ஸோ வெயிலே தெரியல. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து விவசாயம் நிறையா பண்ணுறாங்க. ரோட்டை ஒட்டி 2 பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் இடம் தான். அதனால் அங்கே வந்து வீசுகிற காற்றுலாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வெயிலே தெரியல. செம்ம ஒரு நேச்சருங்க. இது பாருங்கள், வாழைத்தோப்பு போட்டிருக்காங்க. அந்தாண்ட பார்த்திங்கன்னா கரும்பு. ஸ்பெஷலாக இந்த மாதிரி பிளேஸ்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. இயற்கையான காற்று. ஸோ சிட்டியில் நான் இருந்திருக்கேன், சென்னையில். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் காலேஜ் முடித்து போயிட்டு ஒரு 1.5 years வந்து நான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த லைஃப் ஸ்டைல் வந்து செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜாபை குவிட் பண்ணிட்டு வந்துட்டேங்க. பாட்டி சர்வைஸ் நான் சொன்னேன்லங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வெறும் மரம் தாங்க. பார்க்கும் போதே அதோடய வியூ வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த பக்கமும் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:04 ஆகுதுங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கடலூர் வந்து ரீச் ஆகிட்டோம். மார்னிங் டைம்ன்றதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக தாங்க இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக வந்து சிட்டி இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது. நல்ல டைமில் வந்து மாட்டிக்கிட்டோங்க. ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி க்ரௌடாகவே இருக்குது. அக்கா பார்த்துப்போங்கக்கா. அக்கா வந்து சைடு மிரரே பார்க்க மாட்டுறாங்க. சிட்டியூர்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ரைட் சைடில் ஏறவே முடிய மாட்டேங்குது. அதனால் வந்து லெஃப்ட்டில் தான் வந்து பார்த்து போகணும். அதுவுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஏன்னா மோஸ்ட்லி இந்த பெரிய வெஹிக்கிள்லாம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் மிரர் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஏறும்போது நம்ம தான் பார்த்து போய்க்கணும். V3 வேறு மாதிரி இருக்குங்க. வண்டி பயங்கரமாக ஓட்டுறோம் பையன். இதுலேருந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு நம்ம எந்த அளவுக்கு ஓட்டுறோமோ அந்தளவுக்கு வந்து கண்ட்ரோல்டாக ஓட்டணுங்க. ஸோ அதுதான் வந்து முக்கியம். வண்டி ஓட்டும் போது வந்து எவ்வளோ ஸ்பீடு இருந்தாலும் ஓட்டிடலாம். பட் யாராவது வந்து குறுக்க வந்துட்டாங்க அப்படின்னா சடனாக பிரேக் அடித்து நிப்பாட்டணும். அதுதான் வந்து முக்கியமே. சூப்பராக இருக்க பாருங்க அந்த காரு. ஸோ ஸ்கார்பியோ எம்ன்னு நினைக்கிறேன். ஸ்கார்பியோவில் எம்மா ஐ திங்க் வந்து எனக்கு தெரில. பட் ஆனால் ஸ்கார்பியோ அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். கேவி டெக்ஸு, ஜோஸ் அலுகாஸு, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தம். ஸோ ஆனந்தம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பிரான்ச் இருக்குது போலங்க. நம்ம கும்பகோணத்தில் ஆனந்தம் இருக்குது, பார்த்திங்கன்னா இங்கே கடலூர்லேயும் இருக்குது. இந்த வண்டி எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. ஹூண்டாய் வெர்னா. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு காரு அண்ட் பைக்கு பைத்தியங்க. எந்த ஒரு பொருள் வந்து நம்மக்கிட்ட இல்லையோ அது மேலே தாங்க நமக்கு ரொம்ப அதிகமாக ஆசை வரும். ஸோ அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட கார் இல்லை அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா எனக்கு கார் வந்து நிறையா செக்மெண்ட் கார்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ரைட் எடுக்கணும். பாண்டிச்சேரி பாருங்கள், பாண்டிச்சேரி புதுச்சேரின்னு போட்டிருக்கு. ஸோ 23 கிலோமீட்டர்ஸ் ரைட்டு. ஹெல்மெட் போட்டிருந்ததில் ஒன்றுமே தெரிய மாட்டேதுங்க. சிக்னல் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஆஹா வேவுதுங்க. இவ்வளோ நேரம் வந்ததே தெரியல. சரியான வேவுது. ஐயோ சிக்னலே இப்போ தாங்க போட்டிருக்காங்க. சிக்னல் போட்டாங்க. ஓடிடும். ஒரே கட்சி மீட்டிங்காக இருக்கும் போலையே. ஸோ வர வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ளாகாக தாங்க இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே ஃப்ளாக் அதிகமாக இருக்குது. ஸோ யாரோ வராங்கன்னு நினைக்கிறேங்க. வெல்கம் டு கடலூர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்ற மாதிரி நம்மளை வெல்கம் பண்ண யாருமே இல்லைங்க. என்ன ப்ரோ மாலா? ஓ பிவிஆர் மாலா. ஸோ கைஸ் நல்லா இருக்குமா? சரி ப்ரோ, போகும்போது வேணால் போயிட்டு போவோம். ஸோ நான் கவனிக்கவே இல்லைங்க. ஸோ பிவிஆர் மால் வந்து பெரிய மால் போல். ஸோ இப்போ தான் வந்து சொல்கிறான் மால் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கவனிக்கவே இல்லைங்க. ஸோ முடிஞ்சால் கைஸ் நம்ம போகும்போது வந்து போய்ட்டு விசிட் பண்ணி பார்ப்போம். இதுலையா ஏன் ப்ரோ அது எதுவும் சொல்ல மாட்டாங்க விடு.
ஓகே ஓகே ப்ரோ. ஸோ நம்ம இங்கே அவ்வளோ வந்தது இல்லைங்க, அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு ரூட்டு தெரிய மாட்டேங்குது. அண்ணன் என்ன பண்ணுறாரு, என்னென்ன பண்ணுறீங்க? சில பேர் இந்த மாதிரி இந்த மாட்டிடுறாங்க. நம்ம என்ன தான் ஒழுங்காக போனாலும் ஆப்போசிட்டில் வரவங்க, ஆப்போசிட்டில் போகிறவங்க, ஸோ இவங்கெல்லாம் பண்ணுற மிஸ்டேக்னால பார்த்திங்கன்னா நமக்கும் வந்து சேதாரம் ஆகிடுது. ஸோ கைஸ், எனக்கு ஹெல்மெட் போட்டிருக்கனால பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேவுதுங்க, தலைலாம் பயங்கர எரிச்சலாக இருக்குது. ஸோ நான் ஹெட் கேப் வந்து போடவே இல்லைங்க. ஆக்சுவலாக ஹெட் கேப் எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு, அது போடாமல் தான் டேரெக்டாக ஹெல்மெட் வந்து போட்டிருக்கேன். தலைலாம் ஒரு மாதிரி எரியுது பயங்கரமாக. ஹெல்மெட் வந்து எம்டியாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். அது வந்து டேரெக்டாக நம்ம தலையில் வந்து இறங்கும் போது நமக்கு வேர்க்கும்ல தலையில், ஸோ அது வந்து பட்டு ஹேர் ஃபாலுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெட் கேப் ஏதாவது யூஸ் பண்ணி ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், பாண்டிச்சேரி வந்து என்ட்ரு ஆகிறோங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டு. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இதான் அவங்க பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வந்து செக் போஸ்ட்டுங்க. ஸோ இன்னும் ஆகும்போது அந்தளவுக்கு யாரும் போலீஸ் வந்து நிற்கல. ஸோ இங்கேயும் ரோட்டு வேலை அதிகமாக போயிட்டுருக்கு போலக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரன்ஸு வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நிப்பாட்டி வந்து ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஆர்ச் வந்து சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நம்ம வந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிப்போங்க. நம்ம பாண்டிச்சேரி எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம பைக்குக்கு அவன் பையன் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி ரீச் ஆனோடனே அவனுக்கு வந்து ஆசை வந்துருச்சு போல். ஸோ பாண்டிச்சேரி எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சரக்கு பார்லாம் இங்கே ஏகப்பட்டதுங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரைவேட் போல். ஸோ நான் கூட கவனிக்கல, அவன் வந்து திருப்பி காட்டுறான். அதை பார்த்தீங்கன்னா சும்மா ப்ரோ, இதுக்கப்புறம் இது தேவைப்படாதுங்க. நம்ம பாண்டிச்சேரி எதுக்காக வந்திருக்கோம், நம்ம விளாகை ஸ்டார்ட் பண்ணும் போது தான் இது மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்து நிறையா க்ரியேட் ஆகுது. ஸோ நான் கோப்ரோவுக்கு வந்து சார்ஜர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆக்சுவலாக பண்டில் பேக் வாங்கினா ஒரு 2 பேட்ரி வந்துருச்சு. அதுலேயே இருந்தும் பார்த்திங்கன்னா சார்ஜர் அடாப்டர் வந்து அதில் வரல. ஸோ தனியாக பார்த்திங்கன்னா 2 பேட்ரி சார்ஜரோட தான் வருமா, அடாப்டரோட தான் வருமா. ஸோ அதோடைய காஸ்ட் வந்து 5500 அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு நினச்சேன். பட் பாண்டிச்சேரி வரும்போது விளாக் எடுத்துகிட்டு இருந்தேன், அதுக்கே பார்த்திங்கன்னா 2 பேட்டரியும் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்னும் 2 பேட்ரி வாங்கினா தான் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி பண்ணி தானே ஆகணும், வேறு வழி. ஸோ அதுவும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பைக்குக்கு வந்து இந்த கிராஷ் கார்டெலாம் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு தாங்க கிளம்பணும். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:24 ஆகுதுங்க. ஸோ கடை எங்கே இருக்குன்னு இதுக்கப்புறம் தான் மேப்பில் செக் பண்ணணும். ஷாப் வந்து தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு மேப் வந்து நிப்பாட்டி போட்டேன். ஸோ இன்னும் வந்து 10 கிலோமீட்டர்ஸ் வந்து காட்டுது. பட் இந்த மொபைல் ஹோல்டர் வந்து ஏதோ கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சிங்க. ஸோ வெயிட்டே வந்து தாங்க மாட்டேங்குது, சாஞ்சிக்கிட்டே இருக்குங்க. என்ன ப்ராப்ளம்னே தெரில. ஆக்சுவலாக இது அவ்வளோவா யூசேஜே இல்லை, சும்மா தான் இருந்தது. ஸோ 1 இயர் வாரண்ட்டி வேறு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை ஃபோன் வந்து வெயிட் அதிகமாக இல்லை இது போராக இருக்கா குவாலிட்டி என்னன்னு சுத்தமாக தெரியலங்க. நேரில் வந்துட்டோங்க. எந்த டிராஃபிக்கும் இருக்கக்கூடாது. கடலூர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் இருக்கக்கூடாது. இந்த ஃபோன் டிஸ்பிளே போயிடுச்சுன்னா ரொம்ப செலவு வச்சுருங்க. டிஸ்பிளே வந்து ஹெவி காஸ்ட்டு. ஒரு டைம் உடஞ்சின்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவும் தோணாது இந்த ஃபோனை. டிஸ்பிளே மாற்றினாலும் ஒரிஜினல் கிடைக்காது. ஸோ அதை மாற்றுறதுக்கு அழகாக புதுசாக வேறு ஃபோன் எதாவது வாங்கிட்டு போயிடலாம். நல்ல பிராண்டு தான் போன்னு சொல்லிட்டு நல்ல பிராண்டு நிறைய ரிவ்யூலாம் சொல்லியிருந்தாங்க. இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அப்படி இருங்க பாருங்களேன் எப்படி கவுத்துட்டு போகுதுன்னு. சை, இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தான், அது வரையும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டுனா போதும். இங்கே பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேஷன்ஸ்லாம் வேறு இருக்காங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கோச்சிப்பாங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராமல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிப்பாங்க. சை, இல்லை ப்ரோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு, ஒரு நூல் தான். அவன் திடீர்னு இப்படி வந்துட்டான், என்னத்துன்னு தெரில. நம்ம வண்டி ஓட்டும் போது கண்டிப்பாக நம்ம மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்டாக ஆகக்கூடாது. எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ நைட் டைமில் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த பிரிட்ஜு. ஸோ லைட்டில் வந்து வேறு லெவலில் இருக்குது. என்னங்க ஆச்சு சார், இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க உண்மையாக. நடுவில் வந்து கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு போலங்க. இதை தள்ளிட்டு போகிறாங்க ப்ரோ. ப்ரோ போச்சு, சரியான டிராஃபிக்கில் வந்து மாட்டிட்டோங்க. அண்ணா ஃபோன்லாம் வேறு பேசுகிறாரு இந்த டிராஃபிக்கில். ஆஹா, இவங்க ஓட்டுறத பார்த்தோன்னா நம்ம வண்டியை காலி பண்ணுறாங்க போலங்க. ஸோ கைஸ், இதுலேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மேப்பில் தான் காட்டுது. இல்லை நம்ம நேரமாக என்னமோ தெரிலங்க, இதில் நேராக தான் வந்து போகணும் போலங்க. ஸோ கைஸ், இந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸோடைய யூனிஃபார்மே வேறு மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸு. ஒருவேளை அது டிராஃபிக் போலீஸ்ன்றதுனால அந்த மாதிரி என்னமோ தெரில.
ப்ரோ தாரை பற்றியா? ஆ வெள்ளை கலரு இருங்கக்கா ப்ரோ. இங்கே தான் ப்ரோ. இருக்கு பாரு ப்ரோ, இதே தான் ப்ரோ.